உலகம் முழுக்க பேசப்படுற காசாவுடைய பிரச்சனைன்றது போர்களால ஏற்படுற மரணத்தையும் தாண்டி பசியால ஏற்படுற மரணம் வர கொண்டு வந்துருச்சு. இந்த வயோதிப மனிதரை பாருங்க, பசியோட உணவுக்காக சன நெரிசல்ல நிற்கும் போது அதே பசியுடைய கொடுமையால அந்த இடத்திலே தனது உயிரையும் இழக்கிறாரு. இது சாதாரணமான வார்த்தைகளால கூற முடியாத வழிகள் தாங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஐரோப்பாக்களின் ஆதிக்கம், மறுபக்கம் பார்த்தா அரேபியர்களின் மௌனம் என்று இன்றைக்கு பாலஸ்தீனியம் என்ற நாட்டையே இரத்த ஆறுகளா மாற்றி இருக்கு. நாம இஸ்ரேலுக்கு எதிராக எழுப்பிய குரல்கள் கூட இன்றைக்கு நமக்கு சாதாரணமா பழகி போன ஒன்றாகவே மாறி போச்சு. இந்த குழந்தையுடைய குரல்களை நாங்க மறந்திருக்க மாட்டோம். அனைத்தையும் இழந்த அந்த அப்பாவி சிறுமியுடைய மனம் எந்த அளவு பதறும் என்றதையே அந்த குரல்கள் விளக்குது. அண்மையில இஸ்ரேலால படுகொலை செய்யப்பட்ட அல் ஜெசீரா ஊடகவியலாளர் அனஸ் அல் ஷாரிஃப் தன் மகளிடத்துல பாலஸ்தீனியத்தை விட்டு வெளியேற சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு, என்ன செய்வோம் என்று கேட்க அந்த சிறுமி சொல்றா, இல்ல நான் வரமாட்டேன், நான் பாலஸ்தீனியத்தை நேசிக்கிறேன்னு. சின்ன சின்ன குழந்தைகள்கிட்ட கூட பலமான நம்பிக்கைகளை காண முடியுது. இது தாங்க அவர்கள் இன்று வரைக்கும் போராட காரணமாகவும் அமையுது. இப்படி இருக்க நாம எதை ஆச்சரியமா பார்க்கிறோமோ அதை தாண்டின ஒரு ஆச்சரியத்தை இஸ்லாம் நமக்கு கொடுக்கும். காசாவில் உள்ள மக்கள் இவ்வாறு சோதிக்கப்படுவதையும் பின்னால அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால 1400 வருடங்களுக்கு முன்னாலே கூறப்பட்ட இந்த செய்தியின் மூலம் மன அமைதியையும் இஸ்லாத்தின் உண்மைத்தன்மையையும் விளக்குது. சோதனைகளையும் தாண்டி இறை நினைவோடையே வாழும் அந்த பாலஸ்தீனியர்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டே இருப்போம்.